ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம் நான் வந்து யூடியூப் ஆப்ப வந்து எல்லாமே வீடியோலாம் எடுத்து முடிச்சுருவேனா, வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆப் மூலமா அத வந்து எடிட் பண்ணணும். அது எப்படின்னு தெரியாதவங்க, நீங்க வந்து மத்த சேனல்ல இந்த சிச்சி டெக் சேனல்ல தான் நான் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சேனல்ல இருக்கிற எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. அவங்கவுங்க லாங்குவேஜ் படி அந்த மாதிரி சேனல் இருக்குது. அந்த லாங்குவேஜ் படி உங்களுக்கு என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னு தோணுதோ பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த சிஜிடெக்கு வந்து ரொம்ப அவங்க பேசுறது இது பண்ணுறதா கரெக்டாக எனக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை வந்து பார்க்குறேன். இப்போ நிறைய புதுசாக வந்துட்டாங்க. நீங்கள் அது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டர் ஆப்பில் எடிட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் விஎன் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப் மூலமா தான் நான் வந்து எடிட் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க, அத வந்து நீங்க இந்த மாரி ஆப்ல ஃபர்ஸ்ட்டு எடிட் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களே சூப்பரா எல்லாத்த விட சூப்பராவே பண்ணிடலாம். அப்புறம் அ அப்புறம் என்ன இது வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு டைரக்ட்டா நல்ல ஸ்பீச்சு நல்லா பேசுவீங்க அப்படின்னா, அதுலயும் கூட நீங்க வந்து அப்படியே நீங்க பேசி உடனே அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். உடனே உங்களுக்கு நீங்க நல்லா பேச திறமை இருக்குது அப்படின்னா, உடனே வந்து எடிட் பண்ணவே வேண்டியதில்ல. அப்படியே நீங்க வந்து அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணும்போது வந்து பப்ளிக்ல வச்சு பண்ணாம, அ அன்பப்ளிக்ல வச்சு பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வெளியில நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம், அது அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா அதுக்கப்புறம் நீங்க வந்து பப்ளிக் பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து நீங்க வீடியோஸு டெய்லி ஒரு வீடியோஸ் உங்களுக்கு என்ன வீடியோஸ் பிடிச்சிருக்கோ, நீங்க எந்த மாரி கன்டென்ட் போடுறீங்களோ, அந்த வீடியோஸ அப்படியே நீங்க எடுத்து நீங்க அப்படியே போடலாம். நல்ல ரீச் ஆகும். கண்டிப்பா. என்னோட சேனல் மாரி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சொல்றத கேட்டு பயந்துகிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து பிரேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால கொஞ்சம் லேட் ஆகுச்சு. நீங்களும் இந்த மாரி வந்து விடாமுயற்சியோட வீடியோஸ் போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ரீச் இருக்கு. யூடியூப் வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்ல கன்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா, சீக்கிரமே உங்களுக்கு உடனடியா ஒரே நாள்ல டக்குன்னு ஒரு மாயம் நடக்கும். ஒரு மேஜிக்கு அந்த மாரி நடக்கும். கண்டிப்பா நீங்க இதிலேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் யூஸ் பண்ற எடிட்டிங் ஆப் பார்த்தீங்கன்னா, விஎன் ஆப்பு. இது வந்து சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு தெரியாதவங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஓகே. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிருவோமா? ஒரு வீட்ல ஒரு அண்ணனும், தங்கச்சியும் இருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து பெரிய பையன். இந்த தங்கச்சி வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து கையில 2 ஆப்பிள் வச்சிருந்துச்சாம். ஒரு ஆப்பிள் வந்து அந்த அண்ணன் கேட்டானா, அ அந்த அண்ணன் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியான பையன் தான். அவன் வந்து கேட்டானா, பாப்பா நீ வந்து 2 ஆப்பிள் வச்சிருக்கீல, அதில எனக்கு 1 ஆப்பிள் குடு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாளாமா. அப்போ அந்த பாப்பா உடனே கையில வச்சிருந்த 1 ஆப்பிள் வந்து வேக வேகமா கடிச்சிட்டு, அ கடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அந்த அண்ணன் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க அந்த கொஸ்டின் வந்து. சிரிச்சுக்கிட்டே கேட்கிறப்போ, இந்த பாப்பா வந்து டக்குனு ஒரு கடி கடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சாம். இவன் சிரிச்சுக்கிட்டே இருந்த ஃபேஸ் வந்து அப்படியே உம்முன்னு ஆயிடுச்சாம். அப்போ இ இந்த பாப்பா வந்து அடுத்த செகண்டு சொல்லுச்சாம், "அண்ணா இந்தா இந்த ஒரு ஆப்பிள வந்து நீ வச்சு சாப்பிடு. ஏன்னா இந்த ஆப்பிளு இதுதான் நல்ல டேஸ்ட்டா இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்லவும், அந்த உம்முன்னு இருந்த ஃபேஸு அப்படியே வந்து மறுபடியும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுருச்சாம். அப்போ ஒரே ஒரு செகண்ட்ல அந்த பையன் வந்து என்ன நெனச்சான்னா, சரி நம்ம பாப்பா நம்ம கேட்டும் கூட குடுக்கல. நம்ம தான் பாசம் வச்சிருக்கோம். பாப்பா நம்ம மேல பாசமே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வந்து டக்குனு யோசிக்காமயே அவனுக்கு வந்து தோணியிருக்குது. சின்ன ஏஜ்னால அந்த மாரி தோணியிருக்கு. இதுவே நம்ம வந்து பெரிய வயசுல இருக்கிறவங்க இந்த மாரி பண்ணியிருந்தா உடனே சண்டையாயிருக்கும். பெரிய சண்டையாயிருக்கும். அதனால தான் சொல்றது. ஒருத்தர் வந்து டக்குனு ஒரு எண்ணங்கள் வந்து தப்பான எண்ணங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி, அது கொஞ்சம் நல்ல ஒரு செகண்டு நம்ம லேட்டா கூட வைக்கலாம். ஏன்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கூட வைக்கலாம்ல. யாரையுமே எடுத்த உடனே டக்குன்னு கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணக்கூடாது. ஆனா, இனி உள்ள காலத்துல நம்ம யோசிச்சு தான் பழக வேண்டியது இருக்கு. இந்த கதையிலருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கதை புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நாளை வீடியோல பார்ப்போம். நன்றி.